ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಚರ ಗೋಪಾಲ 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 கோகுல நந்தன கோபால. கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருதழிய சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கன நாடுதிரேல் தலையாய் குறைக்கினும் தாங்கிச் சென்று தடவரை கொண்டடைப்பேக அலையார் கடற்கரை வீற்றிருந்தானை அங்குத்தையே கண்டாருளர். கொலை யானை, கொலை செய்வதற்கென அனுப்பப்பட்ட யானை, கண்ணபிரான கொலை செஞ்சு விடு என்று குவலையா பீடம் என்கின்ற யானையை கம்சன் அனுப்பிச்சான் இல்லையா? அந்த யானை மேல தாவி அதனுடைய கொம்பு பறித்து, தந்தத்தை பறித்து, கூடலர் சேனை பொருதழிய தன்னோட கூடாதவர்களா இருக்கக்கூடிய விரோதிகளான அங்க இருக்கக்கூடிய கம்சன் முதலியவர்களான அவ்வளவு பேர்களுடைய சேனையும் சாடி இருக்கக்கூடிய கண்ணபிரானாகிய எம்பெருமான் சிலையால் மராமரமைத தேவனே. இப்பேற்பட்ட பெருமை இருந்தும் கூட நேர பார்த்தும் கூட நம்ப முடியாதவர், பலகீனர். பேர்பட்ட பெருமை நேர பார்த்தாலே போராதோ, பெருமாளை நம்பிக்கை வந்துடுமே, சர்வசக்தன்னு தோணிடுமே. அப்படி இருந்தும் கூட அவரை கண்டு நம்ப முடியலே சுக்ரீவனால. ஏனால் இவராவது வாலியை அடிக்கவாவது வந்திருக்கார் ஒரு மனுஷன் நமக்கு ஜோடின்னு நினைச்சுட்டா. ஏனால் ஏன் ராஜ்யத்தை ஏன் சகோதரன் பிடிங்கனுட்டா, அவர் ராஜ்யத்தை அவர் சகோதரனை பிடிங்கனுட்டா, எனக்கும் சம்சாரம் போயிட்டா, அவருக்கும் சம்சாரம் போயிட்டா. நானும் முழங்கால கட்டி நோக்கொண்டிருக்கேன், இவரும் முழங்கால கட்டி நோக்கொண்டிருக்கிறார், எனக்கு ஜோடி அப்படின்னே தனக்கு ஜோடின்னு நினைச்சுட்டானா. அப்படி நினைச்சிருக்கக்கூடிய சுக்ரீவன் நித்தியம் சந்தேகப்படுறான் அப்படிங்கிறார் வால்மீகி ராமாயணத்திலேயே. சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறான், இவரால முடியுமா இவரால முடியுமா என்று அவருடைய பௌருஷத்தை சந்தேகப்படும் பொழுது கடைசியில கேட்டு விட்டான். இந்த 7 மரங்களையும் நீர் தொலை போட்டுட்டேள், ஆனா உன்னை நான் நம்புவேன், உங்க பானம் வாலியினுடைய மார்பு தொலை போட்டுடும் என்று 7 தேக்கு மரத்தை காண்பிச்சானா, மராமரங்களை. இவன் நம்பல, என்னதான் என்னை நம்பினால் அவனுக்கு அனுகிரகம் செய்வேன் தானே பெருமாள் சொல்றாரு எங்கேயுமே. ஒரு ஆச்சரியம், நம்பாதவனுக்கும் அனுகிரகம் பண்றார். பொதுவா எல்லாரும் சொல்லுவா பெருமாள் பரீட்சை பண்ணுவார், பெருமாள் சோதனை பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவா. இங்கே விபரீதமாக பெருமாளை சோதனை பண்றதுக்கு ஆள் யாரு? சுக்ரீவன். பெருமாளை பரீட்சை பண்றார். இந்த பரீட்சையில ஜெயிச்சாதான் உம்மை நான் மகாபல பராக்கிரமம் உடையவனாக ஏத்துப்பேங்கிறான். இவன் கடகாயவன், இவன் ஏத்துண்டி எனக்கு என்ன ஆகணும் அப்படின்ட்டு பேடலாம் இல்லையா? ஆனால் அவனுக்கு படிஞ்சு சமுத்திரராஜன் இடத்துல வந்த கோபம் கூட சுக்ரீவன் இடத்துல வரல. சமுத்திரம் சோஷயிஷ்யாமி அப்படின்னு வந்த கோபம் கூட இவன் இடத்துல வரல. இவன் இடத்துல படிஞ்சு போகி அவன் என்னென்ன சொல்றானோ அதையெல்லாம் செய்து கொண்டு சிலையால் மராமரம் எய்த தேவனை. பராக்கிரமத்துக்காக சொல்லல, இவ்வளவு சுலபனை. இவன் என்ன ஆளுன்னு சுக்ரீவன் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுண்டு அவன் தன் பெருமையை காண்பிச்சுக்காம அவனுக்கு தான் வணங்கி போறாரே, அவன் வணங்கல இவரை, தான் வணங்கி போறாரே என்று நினைத்து அவருடைய எளிமைய சௌலபியத்தை நினைச்சு அந்த ராமனை சிக்கன நாடுதிரேல், அந்த பெருமாளை சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நாஸ்திகன் கேட்கறது போல இல்லை, நீ கண்டது உண்டா, யார் பார்த்தது உண்டு அப்படின்னு கேட்கறது போல இல்லை. அந்த குணங்களை சொல்ல சொல்ல அந்த பெருமாளை நான் பார்க்கணுமே, நானும் பார்க்கணுமே எனக்கு அப்படின்னு கண்ணனையோ ராமனையோ சொல்லும் பொழுது பார்க்கணும்னு எல்லாருக்கும் நியாயமா தோணணும், தோண வேண்டிய ஆசை. அந்த ஆசை உடையவர்களுக்குத்தான் சொல்றார். தலையால் குறைக்கினும் தாங்கி சென்று. இப்படி சுக்ரீவனை சொல்லிட்டேனே தவிர அந்த சுக்ரீவன் கீழே
லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான வானரங்கள் இருக்கு. இவ்வளவு வானரங்களையும் ஸ்ரீராமருக்கு அர்ப்பணம் பண்ணினார். ராமர் அதை கைப்பற்றினார், சேதுபந்தம் பண்றார், கடல் அடைக்கும்படியாக சொல்றார். கடலை அடைக்கிறார்கள் அவர்கள். பெரிய பெரிய மலைய கூலி கொடுத்தா கூட அப்படி செய்ய மாட்டான். தூக்க வேண்டியதோ மலை, அடைக்க வேண்டியதோ கடல். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு என்ன கூலினால்? கூலியே கிடையாது. இல்ல அவரும் கூட அடைக்கிறாரா? அவர் கூட அடைக்கல. அவர் சுவாமியா கிருஷ்ணாவதாரமா இருந்தா மலையை தூக்குவர். இது ராமாவதாரம். அதனால அவரால் ஒரு மலை கூட தூக்க முடியாதோ, தூக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையோ, உட்கார்ந்துருக்கிறார். பொதுவா சம்பிரதாயத்துல கேள்பா, இப்படி கண்ணபிரான தூது அனுப்பிச்சாலே உங்க கண்ணனை, கண்ணன் தூது போனானே, ஸ்ரீ ராமாவதாரத்துல என்ன பெருமைன்னு ஒரு கேள்வி கேட்டா, ராமாவதாரத்துல பட்சபாதம் உடையவா சொன்னார். ஸ்ரீ ராமாவதாரத்துல அப்படி சௌலபியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்கோ, அவரை தூது போக விடல. ஏன்னாள் அப்படி ஒரு ஆஞ்சநேயர் கைகட்டி நின்று இருந்தா உங்க கிருஷ்ணனுக்கு அது மாதிரி ஆளு இல்லைன்னு. ஆஞ்சநேயர் மாதிரி கை கட்டின்னு கிருஷ்ணன் பக்கத்துல ஒருத்தர் நின்று இருந்தா ஒரு பைய கிட்டக்க வரமாட்டான். அதனால இது ரொம்ப இழகி போயிடுது, வெண்ண மாதிரி. அங்க கட்டுங்காவலுமா ஹனுமார் அப்படி நின்று கொண்டு எல்லா கைங்கரியங்களும் தானே செய்து கொண்டு பெருமாளுக்கு ஒரு சிரமம் இல்லாம பார்த்துட்டாரே, அந்த பெருமை அவருக்கு உண்டேங்கிறார். இந்த குரங்குகள்லாம் தலையில தூக்கிண்டு போகும். ஒரு சிறு கல்லை கூட ராமர் தூக்க விடமாட்டா ஆவா. அதனாலதான் கோவர்த்தன மலையை தூக்கினது போல தூக்கலைன்னு சொல்லணும். ராமருக்கு சக்தி இல்லைன்னு சொல்லலாமா? ராமர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னார். ராமர் பேசாம உட்கார்ந்து இருக்கிறார். இவர்களுக்கு சம்பளம் கிடையாது, ஆனா உற்சாகமா செய்யறா. சம்பளத்துக்கு செய்தா கூட தளர்ந்து போயிடும், உற்சாகம் இருக்காது. எவ்வளவு கொடுத்தாலும் போரும்னு தோணாது. அன்புக்கு செஞ்சா தளர்ச்சியே இருக்காது. ராமபிரானுடைய கட்டாட்சம், அந்த அலைகடல் அலை வீசுறது, அந்த கடற்கரையில இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னால், இந்த அணை போடுறதை வீற்றிருந்தானே அதை பார்த்து கொண்டு வீற்றிருக்கிறார். அந்த வீற்றிருக்கிறதே ஒரு அழகு. அவ்வளவு பேர்கள் அணை போடுறதை விட இவர் உட்கார்ந்திருக்கிறதே ஒரு அழகு. ஏன்னால் அத்தனை பேர்களும் இவரை தானே பார்க்கிறார். இவருடைய கட்டாட்சத்துக்கு தானே இவ்வளவு பெரிய அருமை பெருமை வேலையை செய்கிறார்கள். அதனால சொல்றார், அலையார் கடற்கரை வீற்றிருந்தானை அங்குத்தை கண்டாருளர். அந்தந்த பெரிய வைபவம் நடக்கும் போது அந்த வைபவத்தை பிரவர்த்திக்க செஞ்சு விட்டு அதுக்கு அத்தியட்சகனா உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமையில பார்க்கிற அழகே தனி. சாதாரணமா இருக்கும்படியான ஒரு அழகு. பெருமாள் எப்பொழுதுமே அழகுதானே. அவர் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்து அவர்கள் செய்யும் பொழுது அதுக்கு அத்தியட்சகனாக உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு தனி அழகு. அந்த அழகிலே பார்த்தவாள் உண்டு அப்படிங்க. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.